ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். இது நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட். இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், இல்லைனா இது நாங்கள் டின்னருக்கு யூஸ் பண்ணிப்போம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கிரானோலா ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது கிரானோலா. இதில் ரோல்டு ஓட்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் எல்லா நட்ஸ் இருக்குது, நிறைய நட்ஸ் இருக்குது. ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் ரைசின்ஸும் ஒரு சும்மா ரொம்ப கொஞ்சம் ட்ரை டேட்ஸும் போட்டிருக்கோம். இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், அது மாதிரியும் வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இதெல்லாமும் கூட இருக்குது. நீங்கள் இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். இதுதான் நான் எடுத்திருக்கேன். இது எப்படி ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்யறதுன்னு இன்றைக்கி காட்ட போகிறேன். இது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் யூஸ்வலாக இது பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா டின்னருக்கு யூஸ் பண்ணிப்போம். இதுதான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் கிரானுலா எடுத்திருக்கேன். இதில் நான் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணல, ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா இப்போ டயபெட்டிக் இந்த பிளான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த கிரானுலாவில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கர்ட் வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் யோகர்ட்டாக செஞ்சு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கும். பட் இது எங்களுக்கு நாங்கள் கர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டயபெட்டிக்காக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் குறைச்சிக்கோங்க. இல்லை இதில் பனானா ரொம்ப நல்லாயிருக்கும், வாழைப்பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் செவ்வாழை ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் இதில் நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நான் செய்கிறேன். இது நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் தயிர் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கீழே ஒரு ஸ்பூன் தயிர் போடுறேன். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரானுலா போட்டுக்கலாம். இதில் நல்லா நட்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இது செய்யும் போது கொஞ்சம் பட்டைத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் சின்னமன் பவுடர். இது நம்ம என்ன பிடிக்குதோ நமக்கு அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி, நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லி நம்ம நிறையா ரெசிபீஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். பட் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் மத்தியானம் வரைக்கும். அதே போல் நைட்டில் வந்து உங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பசி எடுக்காது. பழம் வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இது தயிர் இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் வந்து மிளகும் உப்பும் வந்து நான் இதில் வந்து கலந்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். டயபெட்டிக் இருக்கிறவங்க கொஞ்சம் பழம் குறைச்சிக்கலாம். மற்றபடி டயபெட்டிக்கு ரொம்ப ஆப்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர். நீங்களும் வந்து நீங்கள் முதல் முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.